ஓ நல்ல பந்து எட்ஜாச்சா? ஐயோ நோ ஒய்டு. ஓ இந்த பந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண. ஒய்டு போனாலும் குழப்பம் இல்லை, கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுது கேஸ். கண்டிப்பாக catch it bro, yes, that's it, that's a trap set by Captain 90s Joe guys. முடிந்தது போட்டி. ஒரு பெரிய ஷாட் ஆடிருக்காங்க. yes it's a sixer, bowled right into the money, right and plunged into the out of the Wankhede Stadium. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். வெல்கம் டு ஜோசோ. நோ சோனில் ஓட்டை விழுந்தாலும் ஜோசோனில் ஓட்டை விழாது என்று கூறிக்கொண்டு, ஏற்கனவே தெரியும் நம்ம ஆர்சிபிக்காக ஆடிட்டு இருக்கோம், கேப்டன் ஆடிட்டு இருக்கோம். 2 மேட்ச்ல ஆடினா 2மே ஜெயிச்சோம். கடைசி ஒரு த்ரில்லர் போட்டி 2மே, ஒன்று சூப்பர் ஓவர், ஒன்று லாஸ்ட் ஓவர். போன மேட்ச் மேன் ஆஃப் தி மேட்ச், அதுக்கு முந்தின மேட்சும் நமக்கு மேன் ஆஃப் தி மேட்ச். 2 பேக் டு பேக் மேன் ஆஃப் தி மேட்ச் எடுத்திருக்கோம். போன மேட்ச் பவுலிங்ல தரமான ஒரு சம்பவம் பண்ண, 4 விக்கெட் எடுத்தோம். பர்பிள் கேப் ஹோல்டர் லிஸ்ட்ல நம்ம வந்து செகண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பும்ரா 6 விக்கெட்டோட இருக்காரு, நம்ம செகண்ட் இடம் இருக்கு. இந்த மேட்ச் முடிஞ்சதும் நம்ம கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இடம் போகணும். கண்டிப்பா மேட்சுக்குள்ள போகலாம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பரம எதிரி ஆர்சிபிக்கு. 49ல சுருட்டின டீமை நம்ம 49ல இன்னைக்கு சுருட்ட போறோம் கைஸ். ஓகே மேட்சுக்குள்ள போகலாம். ஓகே, சின்னசாமி ஸ்டேடியத்தில் மீண்டும் ஒரு மேட்ச் நமக்கு வருது. ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் வச்சு 2 மேட்சும் ஜெயிச்சோம். இந்த மேட்சும் ஜெயிக்கணும். சூப்பராக இருக்க போகுது மேட்ச்சு. ஓகே, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வெர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சின்னசுவாமி ஸ்டேடியத்தில் வச்சு. சம்பவம் எப்படின்னா, நம்ம வந்து இந்த மேட்சை ஜெயிச்சா டாப் ஆஃப் த டேபிளில் போகலாம். இப்போ 2வது இடம் இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் டாப் ஆஃப் த டேபிளில் இருக்குது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கால் டெய்ல்ஸ். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு நமக்கு சேசிங் தான் நல்லா இருக்கு கைஸ். அதனால் நம்ம சேசிங் தான் போகிறோம். ஃபர்ஸ்ட் பவுலிங் போட போகிறோம். ஓகே, லைனப்பு அதே சேம் லைனப்பு தான். உள்ள வராரு ஜோசோனை காணல. அண்ணா ஓடுது. ஓகே, கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஓப்பனர்ஸ் சுனில் நரைன் மற்றும் டிகாக் உள்ள வராங்க. இங்கே பாருங்க, கிங் கோலி. ஓகே, டிகாக் தான் ப்ரொசீடிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த சைடு ஆர்சிபிக்காக ஹெசிலூட் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு தரமான மேட்ச் நடக்க போகிறது சின்னசுவாமி ஸ்டேடியத்தில் வச்சு. ஒரு 7:30 மேட்ச், 7:30 மணிக்கு நடக்க போகுது. 7:30 மேட்ச்னா ஓகே. சுனில் நரேன் கான் ஃபார் டக்கு. இப்போ நம்ம 4வது ஓவரை இப்போ நம்ம போட வரோம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 24க்கு 1 விக்கெட்டுகள் இழந்துள்ளது. ஓகே, ஃபர்ஸ்ட் பாலே பெரிய ஷாட்டு. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி இல்லை, நல்ல சேவ். 3 டாட் பந்துகள், 3 மரங்கள் நட்டுருக்கோம். ஓ பெரிய ஷாட்டு, கேப்ல போயிருக்கு, பவுண்டரி போங்க. ஓ நல்ல சேவ். ஓகே, இது கேப்ல போயிருக்கு, ஆனால் பவுண்டரியை தடுத்துருவாங்க நம்ம ஆர்சிபி ஃபீல்டர்ஸ். இன்னைக்கு தரமாக ஃபீல்டிங் பண்ணுறாங்க. ஓகே, கேகேஆர் 16 ஓவரில் 129 ரன் அடிச்சிருக்கு. அஜிங்கே ரஹானே, ரகுவன்ஷி நல்ல ஒரு செட்டப் அமைச்சு கொடுத்துருக்காங்க கேகேஆருக்கு. ஆனால் கொஞ்சம் சுமாராக தான் ஆடிட்டு இருக்காங்க. ஓ பெரிய ஷாட்டு, அஜிங்கே ரஹானே பேட்ல இருந்து நம்ம செகண்ட் ஸ்பெல்ல ஃபர்ஸ்ட் பாலை சிக்ஸரோட வெல்கம் பண்ணியிருக்காங்க. ஒரு டிஸப்பாயின்மெண்ட் ஃபார் கேப்டன் 90s ஜோ. அஜிங்கே ரஹானே ஒரு சிக்ஸரோட தொடங்கியிருக்காரு இந்த ஓவரை கேஸ். 48 பால் 71 அஜிங்கே ரஹானே, நல்ல இன்னிங்ஸு. ஓகே, நல்ல ஷாட்டு, கேப்ல போயிருக்கு. ஓய்யோ, சரியான டைவு, சூப்பர்மேன் மாதிரி பாஞ்சிரிக்கும். ஆஹா, தரமான அடி கட்டச்சம் போலையே. ஓப்போ ஓகே, இங்க தரமான ஒரு அடி கிடைச்சிருக்கு நமக்கு. ஏய், அவன் செத்துட்டான்டா. ஓகே, நெத்தியில நாடியில ஒரு பயங்கர அடி. ஓகே, நல்ல பந்து, விக்கெட் கிடைக்கல கேஸ். ஓகே, ரகுவன்ஷி ஒரு விக்கெட்டாவது கிடைக்கணும் கேஸ். பர்பிள் கேப் எடுக்கணும் கண்டிப்பா. ஓகே, பெரிய ஷாட்டு, மீண்டும் சிங்கிள் இருக்குன்னு தோணுது எனக்கு. ஓகே, இல்லை கைஸ், பவுண்டரி சான்ஸ் தான் இருக்கு. நல்ல ஷாட் பை ரகுவன்ஷி, சுட்டி குழந்தை. வெங்கடேஷ் ஐயர் ஏற்கனவே கொஞ்சம் சுமாராக தான் ஆடிட்டு இருக்காரு. 2 யார்க்கர் போட்டால் வெங்கடேஷ் ஐயருக்கு ஸ்டெம்பை பறக்க விட்டுடலாம். ஒரு விக்கெட் எடுத்தால் நம்ம டாப் ஆஃப் த டேபிளில் போகலாம் கண்டிப்பா. நோ கைஸ். ஓகே, வெங்கடேஷ் ஐயர் 6 பாலுக்கு 1 ரன். கடைசி பந்து நமக்கு. ஓ டாப் எட்ஜி, பவுண்டரியோட முடியுது கைஸ். ஓகே, நம்ம இப்போ பேட்டிங் பண்ண வரோம் கைஸ். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பேட்டிங் முடிச்சாச்சு. அவங்க வந்து 171 ரன் அடிச்சிருக்காங்க. நம்ம பேட்டிங் இப்போ ஃபஸ்ட்டு தடவை வந்திருக்கோம். சுனில் நரேன் ஓவரை ஃபேஸ் பண்ண போகிறோம் கேஸ். ஓகே, ஃபஸ்ட்டு பாலே டிஃபென்ஸ் தான் ஆடணும். ஏன்னா வந்து ஸ்பின் ஓவர் நம்ம பெருசாக அவ்வளோ கனெக்ட் பண்ணதில்லை. ஒழுங்கான பேட்டிங் நமக்கு கிடைக்காது ஸ்பின் ஓவர். ஓ மை காட், ஓ டியர், த்ரூ இஸ் டிஃபென்ஸ் கேஸ். நல்ல ஒரு டிஃபென்ஸ் தான் வச்சோம், ஆனால் ஒரு தப்பான டைமிங். பெர்ஃபெக்ட் ஆஃப் பிரேக் டெலிவரி. கான் ஃபார் டக்கு கைஸ், கான் ஃபார் டக்கு. நம்ம 3வது மேட்ச் டக்காக இருக்கோம்.
ஐயோ ஆர்சிபி பள்ளத்தாக்கு மோடில் இருக்கு கைஸ். ஆர்சிபி பயங்கர பள்ளத்தாக்கு மோடு. 74 ரன்னு 7 விக்கெட் இழந்தாச்சு. இப்போ புவனேஸ்வர் குமாரன் டிம் டேவிட்டன் தான் நிற்கிறாங்க. நம்ம டக்கானனால எவ்வளோ பெரிய இதாக இருக்கு பாருங்க டீம். ஒரு பட்டுத்தோல்வியை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். முடிஞ்சுன்னு தான் தோணுது. 106 ரன்னு ஆல் அவுட்டு. டிம் டேவிட் மட்டும் கொஞ்சம் அடிச்சிருக்காரு. நம்ம டக்கு விராட் கோலி அடித்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு. பிளேயர் ஆஃப் த மேட்ச் அஜிங்கிய ரஹானே கைஸ். தோல்வியை பயங்கரமான தோல்வி. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வான் பை 65 ரன்ஸ். இப்போ பாயிண்ட் டேபிளில் எப்படி அட்டி வாங்கியிருக்கோன்னு மட்டும் பாருங்க. அடுத்த எல்எஸ்சி கூட மேட்ச். இங்க பாருங்க, ஒரு மேட்ச் லாஸ் ஆனதுல நம்ம 5வது இடத்துக்கு போயாச்சு. ஓகே, லைன் அப்ல ஒரு சின்ன ஒரு மாற்றம் பண்ணலாம். என்னடா இது நாட்டிஸ் ஜோ பக்கத்துல இன்ஜூர்டு சிம்பிள் இருக்கு. ஐயோ என்ன அதுக்குள்ள என்ன இன்ஜுரி என்ன? ஆனா பிளேயிங் லெவன்ல ஆடுறோம். சரி, இதே லைன் அப் இருக்கட்டு. ஆனா பிளேயிங் லெவன்ல இருக்கும். ஆனா கொஞ்சம் பார்த்து தான் ஆடணும். இன்ஜூர்டு சிம்பிள் இருக்கு. ஐயோ, இந்த மேட்சை நம்ம கொஞ்சம் வெளியே இருந்திருக்கலாமோ? இன்ஜுரி வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த மேட்ச் நம்ம பெருசாக எஃபோர்ட் போட்டோன்னு ஆடக்கூடாது கைஸ். நிறைய ஓடவே கூடாது, நின்று தான் அடிக்கணும். ஏன்னா இன்ஜுரி ஆகிருக்கும். ஸோ பார்த்து பொறுமையாக தான் ஆட வேண்டிய கட்டாயத்தில் நாட்டிஸ் ஜோ இருக்கிறார். இந்த மேட்ச் நம்ம ரெஸ்ட் கொடுத்துருக்க வேண்டியதுன்னு நினைக்கேன். இன்ஜுரி சிம்பிள் இருந்தனால ரெஸ்ட் கொடுத்துருக்கணும்னு தோணுது. பர் ஜெயன்ஸ் ஹேவ் சூசன் டு பவுல் ஃபர்ஸ்ட். ஓகே, இங்கே இன்ஜுரி சிம்பிள் இல்லை. இந்த லைன் அப் காட்டுறப்ப இன்ஜுரி சிம்பிள் இல்லை. அதனால் குழப்பம் இல்லைன்னு தோணுது. இந்த மேட்ச்சுக்கு வர டைமில் கொஞ்சம் ஸ்டடியாக இருப்போம். ஓகே, நம்ம பேட்டிங்கில் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் ஆடணும் கைஸ். ஓகே, லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் வீறு கொண்டு வருது சின்னசாமி ஸ்டேடியத்தில். ஏற்கனவே நிறைய ரெக்கார்டு வச்சுருக்கு. லாஸ்ட் பாலில் ஜெயித்த ரெக்கார்டெல்லாம் ஆவேஷ்கான் தூக்கி ஹெல்மெட்டை தூக்கி எறிஞ்ச சம்பவங்கள் எல்லாம் இருக்குது. ஐடன் மார்க்ரம். இந்த சைடு சால்ட்டு. ஒரு சைடு யார் இது போட வரா? ஆகாஷ்தீப் போட வராரு. ஆமாம் பார்ட்னர்ஷிப்பு, ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எப்பவுமே இது. ஆனால் இதில் இன்ஜுரி சிம்பிள் இருக்குது கைஸ். துவாலி முடிஞ்சுன்னு தான் தோணுது. என்ன சம்பவம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, டிஃபென்ஸில் ஆரம்பிப்போம். ஓகே, நல்ல ஷாட்டு. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஓடவே ஓடாத. ஓகே, நல்ல ஷாட்டு. ஒரு சிங்கிள் கிடைக்கும் கைஸ். மேடன் ஆவேஷ்கானுக்கு கொடுக்கல. 2 ஓவர் முடிவில் 9-1. ஓகே, நல்ல ஷாட். ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஷார்ட் பால் எல்லாம் பார்த்து தான் ஆடணும் கைஸ். ஏற்கனவே நம்ம பல வாட்டி அட்டி வாங்கியிருக்கோம் கிரிக்கெட் 22ல். ஓகே, நல்ல டிஃபென்ஸ். ஓ, மிஸ்டைம் ஷாட் ஆகுது கைஸ். நிறைய மிஸ்டைம் ஷாட் ஆகுது. கரெக்டாக பேட்டில் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஃபீல்டர் கையில் தான் போகுது. ஓகே, நல்ல ஷாட்டு. மீண்டும் ஒரு சிங்கிள் கைஸ். ஓகே, மீண்டும் நல்ல பந்து. 4 ஓவர் முடிவில் 13-1 ஆர்சிபி. ஓ ஜஸ்ட் மிஸ். இப்போ தலையில் விளைஞ்சி வந்து இடி விழுந்த மாதிரி வந்து விளைஞ்சி தலையில். ஓ நோ ப்ரோ. ஓகே, ஸ்ட்ரைட்டில் நல்ல ஷாட்டு. ஒரு சிங்கிள் கிடைக்கும். கிரிக்கெட் 24 ஃபர்ஸ்ட் ஆடும்போது நூபு மாதிரி ஆடுவோம்ல, அது மாதிரி தான் கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. பக்கா பாட்டு மாதிரி ஆடிட்டு இருக்கேன் கைஸ். ஓகே, நல்ல ஷாட்டு. ஃபைனலி ஒரு பவுண்டரி கிடைக்குமா நாட்டிஸ் ஜோக்கு? எஸ், கிடச்சிருக்கு கைஸ். ஸ்டாண்ட்மேன் காலியாக இருக்கு. ஓகே, நல்ல ஷாட்டு. மீண்டும் ஒரு பவுண்டரி நாட்டிஸ் ஜோவிற்கு. இன்ஜுரியோட ஆடிட்டு இருக்கேன். காலில் ரத்தம் எல்லாம் பாயுது. பேண்ட் சோப்பு கலர்னால அந்த ரத்தம் வெளியே தெரியல கைஸ். காலில் ரத்தம் வடியுது கைஸ். ஷேன் வாட்சனுக்கு வடிஞ்ச மாதிரி நாட்டிஸ் ஜோக்கு காலில் அந்த முட்டி சைடு ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்கு. சோப்பு கலர் பேண்ட்டுனால 2 பேருக்கும் தெரியல. அன்னைக்கு ஷேன் வாட்சனுக்கு மஞ்சள் கலர் பேண்ட்டுனால ரத்தம் வெளியே தெரிஞ்சு, இது சோப்புனால வெளியே தெரியல. ஓகே, இதான் கைஸ் நம்ம மெயின் டாஸ்க்கு. சிங்கிள் அடிச்சு. ஓகே, ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஓகே, நல்ல ஷாட்டு. கேப்பில் பவுண்டரி போகுமா? இல்லை கைஸ், ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஓகே, நல்ல ஷாட்டு. இது ஸ்ட்ரைட்டாக கையில் கைஸ் முடிச்சு. ஓ ஜஸ்ட் மிஸ், தப்பிச்சோம். ஓகே, நல்ல ஒரு ஃப்ளிக்கு. மீண்டும் ஒரு பவுண்டரி. நாட்டிஸ் ஜோ கணக்கில் எழுதுங்கள். மூவ்ஸ் டு 30s நவ். ஓகே, இதுதான் சூப்பராக இருக்கு கைஸ். பார்ட்னர்ஷிப்னா இதுதான் கைஸ். இப்படி தான் நம்ம ஆடணும். ஓகே, நல்ல ஷாட்டு. மீண்டும் ஒரு சிங்கிள். 35 பாலுக்கு 36. ஓ மை காட், ஜஸ்ட் மிஸ். 38 பால் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க கிங் கோலி. அதில் 50 அடிச்சாச்சு நம்ம. ஓ நோ, இது தப்பான ஷாட்டு. ஓகே, ஒரு சிங்கிள். மீண்டும் ஒரு ஃப்ளிக்கு. மீண்டும் ஒரு சிங்கிள். ஓகே, ஆகாஷ் தீப் போட வராரு. டெத் ஹவுஸை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். கோலி 83 ரன்னோட நிற்கிறாரு. நம்ம வந்து இனி அடிச்சாக வேண்டிய கட்டாயம் கைஸ். நோ, ஷார்ட் பாலுக்கு வேண்டி பேக் ஃபுட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு உள்ளே போட்டனால கரெக்டாக கனெக்ட் ஆகல. ஒரு ஷார்ட் பாலுக்கு வேண்டியாக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். ஓ நோ ப்ரோ.
யோ என்ன ஷாட்டு ப்ரோ இது, லெக் சைடில் கறக்கி விட்டுறலான்னு பார்த்தோம், மிடில் ஸ்டம்பு காலி. ஒரு சுமாரான பேட்டிங் கைஸ், 45 பாலுக்கு 41 ரன் அடிச்சிருக்கோம். சரி லிவிங்ஸ்டன் இறக்கி விடுவோம், அவர் தான் நல்லா அடிப்பார். யோ ஓவர் போடணுமா வேண்டாமா? யோ ஓவர் போட்டால் கண்டிப்பாக நம்ம சோலி முடிஞ்சிடும் கைஸ். ஒரு ஓவர் போட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாலே 6, ஃபர்ஸ்ட் பாலே 6 போ ஓடியாரோ. நோ பால் வேற, ஒரு லைனை மிஸ் பண்ணியிருக்கேன் கைஸ். ஃபர்ஸ்ட் பாலே 7 ரன்னு போ. ரிஷப் பந்த் மீண்டும் எட்ஜி. யோ இன்ஜுரி இருந்தால் இதுதான் கைஸ், அடிச்சு துவச்சி தும்சம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஒரு பால் போட்டு 11 ரன்னு கொடுத்துருக்கேன் கைஸ் நம்ம. பெரிய ஷாட்டு, கேட்சருக்கான முயற்சி, விக்கெட் கிடச்சிருக்கு கைஸ். எஸ் விக்கெட் கிடச்சிருக்கு. 2 ஷார்ட் பால் ஹெல்ப் பண்ணல, ஃபைனலி ஒரு விக்கெட் நமக்கு கிடச்சிருக்கு கைஸ். ஹைட் பவுன்ஸ் வேற, ஷார்ட் பால் போட்டு விக்கெட் கிடச்சிட்டு இருந்தோம்னா ஷார்ட் பாலே போட்டுட்ருக்கேன். நோ பாலில் கறக்கி விட்டாங்க கைஸ். ஃபீல்டர் நின்னாலும் பிடிக்க முடியாது. 6. ஃபர்ஸ்ட் ஓவரே வெறித்தனமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு நமக்கு. எட்ஜு பவுண்டரி, ஓடியார் கரெக்டாக ஃபீல்டு வச்சு போட்டோம். இந்த ஓவர் பெரிய ஓவர் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவரே நமக்கு, ஃபர்ஸ்ட் ஓவரே பெரிய ஓவராக அமைஞ்சிருக்கு கைஸ். ஒரு ஓவரில் 24 ரன்னு கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பாலை எறி கொடுத்துருக்கேன் கைஸ். விக்கெட் கிடைக்குமா? ஐயோ நோ ப்ரோ. ஓகே ஒரு அவுட் ஸ்விங் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்பேன் கைஸ். அவுட் ஸ்விங்கு, எட்ஜு அங்கே ஃபீல்டிங் விட்டுருக்கேன் கரெக்டாக. நல்ல பந்து, எட்ஜாச்சா? ஐயோ நோ ஒய்டு. இந்த பந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண, ஒய்டு போனாலும் குழப்பம் இல்லை, கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுது கைஸ் கண்டிப்பாக. கேட்ச் ப்ரோ, எஸ் தட்ஸ் இட், தட்ஸ் a trap set by Captain 90s Joe கைஸ். ஒரு மஜா சம்பவம் இங்கே நடந்திருக்கு. அவுட் ஸ்விங் டெலிவரி, நல்ல கேட்ச் பை கிருணால் பாண்டியன். 2 ஓவரில் 2 விக்கெட் எடுத்திருக்கோம். மீண்டும் அவுட் ஸ்விங் டெலிவரி போடுவோம், அதற்கான ஃபீல்டு செட்டப்பு கரெக்டாக வச்சிருக்கோம். ஓகே ஆனால் இது நல்லா அடிட்டாங்க, நல்லா அடிட்டான். சபாஷ் மாப்பிள்ள சபாஷ். பவுண்டரி கிடைக்கும். மொரட்டு ஷாட்டு, கேட்சருக்கான முயற்சி, எஸ் விக்கெட்டு. இன்ஜுரி ஆகி 3 விக்கெட்டுகள் சாய்த்திருக்கிறோம். ஆர்சிபி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன் கைஸ் நம்ம. நிக்கோலஸ் பூரான் த டேஞ்சரஸ் மேன் கான் ஃபார் டக்கு. ஓகே 3 விக்கெட்டுகள் சாய்த்திருக்கிறோம். பர்பிள் கேப் ஹோல்டரில் இப்போ நம்ம மேலே பேரி போனுச்சு தோணுது. மிச்சல் டேவிட் மில்லர் இப்போ வராரு கைஸ். எட்ஜி, நோ ப்ரோ. ஓகே பெரிய ஷாட்டிற்கான முயற்சி, ஸ்ட்ரைக் டு தி ஃபீல்டர். அஹ்மத் மண்டையில் கொட்டு, கேட்சே ப்ரோ. நோ ஒன்று போடலாம், மண்டைக்கு எறியணும் கைஸ் நம்ம. ஐயோ ரிலீஸ் வீக் ஆயிடுச்சு, ரிலீஸ் வீக் ஆயிடுச்சு. 5 ரன்னு சும்மா கொடுத்துருக்கோம். நோ பாலா? இது ஹைட்டே போகல ப்ரோ. நோ நல்ல ஷாட்டு, ஸ்ட்ரைக் டு தி ஃபீல்டர். 9 ஓவர் முடிவில் 81-5 நம்ம போட வரோம். கடைசி ஓவர் 36 பாலுக்கு 44 ரன் வேணும். கண்டிப்பாக விக்கெட் எடுத்தே ஆகணும் கைஸ். ஆர்சிபி விக்கெட் எடுத்தால் தான் இந்த மேட்ச்சை ஜெயிக்க முடியும். ஏன்னா வந்து கம்ஃபர்டபுளாக போயிட்டுருக்காங்க எல்எஸ்சி. பெரிய ஷாட்டு, 6. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி போ. 6ஆ? எவன் அட்டிக்கிறான்டா மில்லரு. மில்லர் கொஞ்சம் ஷார்ட் பால் வீக்காக இருந்தார். மில்லருக்கு ஷார்ட் பால் வச்சு தான் போடணும். ஓகே ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஐயோ எனர்ஜி பாரை பாருங்க கைஸ். ஓகே ஸ்ட்ரைக்கில் பேருக்கு ஒரு பவுண்டரி கிடைக்க சான்ஸ் உண்டு. இல்லை கைஸ் நல்ல ஃபீல்டிங். எனர்ஜி பார் ரொம்ப டவுன் ஆகிட்டு, இன்ஜுரி காரணமாக அது இன்னும் ரொம்ப டவுன் ஆகிட்டு கேஸ். எனர்ஜி பாரை பாருங்க, சுத்தமாக நம்மகிட்ட எனர்ஜியே இல்லை. கரெக்டான டெலிவரி நம்ம போட முடியாது. இங்கே பாருங்க ஒய்டு. நோ எனர்ஜி அண்ணா ரொம்ப இதாக இருக்குது. சோகம் என்னன்னா முகேஷ் நம்மளால் காப்பாற்றவே முடியல போல். பவுண்டரி போ, அடித்து துவைக்கிறானுங்க கேஸ். 50 ரன்னு கொடுத்தோம். 3 விக்கெட் எடுத்தாலும் 50 ரன்னு கொடுத்துருக்கோம். எனர்ஜியே இல்லை, சுத்தமாக இல்லை நமக்கு. இனி எல்லாம் அடிப்பானுங்க கேஸ். ஓகே ஸ்லோவர் பாலோட முடிப்போம். ஏன்னா இன்னும் எனர்ஜி டவுன் ஆனால் நமக்கு சான்ஸு கொஞ்சம் பாடுகள். ஓகே முடிச்சிருவேன் கைஸ். ஆனால் நிறைய ரன்னு கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக எல்எஸ்சி தான் இந்த மேட்ச்சை ஜெயிக்கணும்னு தோணுது. 4 ஓவர் போட்டு 53 ரன்னு கொடுத்துருங்க. எனர்ஜி பாரு
டொக்கில் கிடக்கு. ஓகே, மேட்சை முடிச்சிருவோம். 14 ஓவரில் எல்எஸ்சி சேஸ் பண்ணியிருக்காங்க. பேக் டு பேக் லாஸ். நம்ம பேக் டு பேக் லாஸு. 45 பாலுக்கு 41. பவுலிங்கில் 3 விக்கெட் எடுத்தாலும் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் தந்திருக்கானுங்க. எனக்கு தந்திரிக்கானு தெரில. ஒரேடியாக வீட்டுக்கு கொண்டு போன தந்திரிக்கானலாம் என்னன்னு தெரில. இன்ஜுரி சிம்பிள் கண்டிப்பாக வெறித்தனம் ஆயிருங்கன்னு தான் எனக்கு தோணுது இப்போதைக்கு. பேட்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்மளை காணவே இல்லை. ஓகே, பவுலிங்கில் டாப்பில் வந்தோம் கெஸ். எப்படியோ எக்கானமி நமக்கு பயங்கரமாக இருக்குன்னு தோணுது. எக்கானமியை பாருங்க, 10 வச்சு கொடுத்துட்டு இருந்திருக்கோம். 10 எக்கானமி. ஓகே, அடுத்த மேட்ச் நமக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட அக்கா. நம்ம அந்த இன்ஜுரி சிம்பிள் போச்சான்னு பார்ப்போம். என்னடா இது, என்னடா இது, விராட் கோலியை கேப்டன் ஆக்கி வச்சிருக்கீங்க. என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? யோ, விராட் கோலி எனக்கு கேப்டன் ஆனாரு. யோ டியர், இன்ஜுரியில ஜாலியா முடிச்சிட்டானு தோணுது. சம்பவம் நம்ம 90s ஷோவை காணவே இல்லை கேஸ். எடிட் லைனப்ல இல்ல. நம்ம வந்து ஸ்டார்ட் மேட்ச் கொடுத்து பார்த்தா தான் தெரியும் பாடி இருக்கா இல்லையான்னு. ஏய், அவன் செத்துட்டான்டா. அந்த மேட்ச் ஆடினது நமக்கு தப்புன்னு தோணுது கேஸ். இன்ஜுரி சிம்பிள் போச்சான்னு பார்த்தா கேப்டன்ல இருந்து ஆளே காணல. ஐ திங்க் பிளேயிங் லெவன்ல இல்லைன்னு தோணுது. ஓகே, பிளேயிங் லெவன்ல இருக்கியமா, அதுதான் இப்போ இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ராஜஸ்தான் ஹோம் கிரவுண்ட்ல நடக்க போகுது. கிங் கோலி கேப்டன்சி பண்றாரு. 90s ஜோ எங்கடா 3 மேன் ஆஃப் தி மேட்ச் தொடர்ந்து எடுத்திருக்கோம். 4 மேட்ச்ல 3 மேன் ஆஃப் தி மேட்ச் எடுத்திருக்கோம். 90s ஜோ உண்டா இல்லையா, அதையாவது சொல்லுங்கடா. ஏலே, என்னடா கிங் கோலியை கேப்டன் ஆக்கி வச்சிருக்கீங்க. ஓ, பாடியை காணல ப்ரோ. பேக் சப்ல கூட காணல 90s ஜோன்னு ஒரு பீஸ. இன்ஜுரின்னு சொல்லி ஒரேடியா ஜாலியா முடிச்சிட்டாங்களா? அவ்வளவுதான், முடிச்சு விட்டீங்க போங்க கைஸ். முடிஞ்சு ஜாலி முடிஞ்சு நமக்கு. ஓகே, நம்ம சிமுலேட் தான் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுதான் பார்க்க தான் முடியும், வேற ஒன்றுமே பண்ண முடியாது. ஆர்சிபி இந்த மேட்ச் ஜெயிக்குதா இல்லையான்னு மட்டும் பார்ப்போம். ஓகே, ஜெயிக்கன்னு தோணுது கம்ஃபர்டபுளா. நம்ம இல்லை எல்லா மேட்ச்ல 18 ஓவர்லேயே ஜெயிச்சிருக்காங்க. அடுத்த மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் கூட. ஏயோ, முடிஞ்சுன்னு தோணுது கேஸ். அவனை கொன்னாச்சுன்னு தோணுது. ஏடா, இன்ஜுரி சிம்பிள் தானே இருந்துச்சு. நம்ம கேப்டன்சில நம்ம 11 செட் பண்ண கூட ஆப்ஷன் இல்லையா? யோ, விராட் கோலி கேப்டன்சி அடுத்த மேட்சும். நமக்கு இந்த மேட்ச் ஆட முடியாதுன்னு தோணுது. ஆர்சிபி இதில் நம்ம ஜாலி முடிஞ்சுன்னு தோணுது. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இந்த மேட்ச்சை சிமுலேட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அடுத்த மேட்ச் நம்ம வருவோமா இல்லையான்னு பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில். என்னடா இது, ஆர்சிபிக்கு 4 மேட்ச் தான் ஆடணும். அதுக்கு முன்னால் பாடகை கட்டி அனுப்பி விட்டானோ. நல்ல கேப்டன்சி தான் பண்ணோம். 2 மேட்ச் வின் பண்ணி கொடுத்தோம். 3 மேன் ஆஃப் தி மேட்ச் எடுத்தோம். பர்பிள் கேப் லிஸ்ட் இப்போ தாறுமாறாக போயிருங்கன்னு தோணுது கேஸ். புவனேஸ்வர் குமார் மேலே வந்தாச்சு. 90s ஷோ கீழே போயாச்சு. அண்ணா 4 மேட்ச் தான் ஆடிருக்காரு. அதுக்கப்புறம் ஆட முடியல. இன்ஜுரி காரணமாக வெடி தீர்ந்தார் 90s ஷோ. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. ஜோலி முடிஞ்சு. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோசன். பாய்.